செய்திகள் தொடர்கின்றன. தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். கன்னிவாடி வனப்பகுதியில் எரிந்த நிலையில் பெண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வழங்கிட நாம் கேட்கலாம். முருகேசன், வணக்கம். இப்ப இந்த பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்க நிலையில இந்த பெண் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? காவல்துறையினருடைய தரப்புல என்ன சொல்லப்படுது? திண்டுக்கல்லை அடுத்த கன்னிவாடி வனப்பகுதிகள் அடர்ந்த வனப்பகுதிகள் பாதி உடல் எரிந்த நிலையில் ஒரு இளம்பெண்ணுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா கன்னிவாடி காவல் நிலையத்திற்குட்பட்ட கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய தர்மத்தைப்பட்டி பன்றிமலை அமைதிச்சோலை என்ற இடத்தின் அருகே 60 அடி ஆழத்தில் ஆதிமூலம் நீரோடை என்ற இடத்தின் அருகே நள்ளிரவு நேரத்தில் 22 வயது முதல் 30 வயதுக்குட்பட்ட அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணினுடைய சடலம் பாதி உடல் எரிந்த நிலையில் கிடப்பதாக அங்கு கால்நடைக்கு மேய்ச்சலுக்கு செல்பவர்கள் கன்னிவாடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். உடனடியாக கன்னிவாடி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வனப்பகுதிக்கு சென்று அந்த பாதி உடல் எரிநிலையில் இருந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்த பெண் யார் என்பது தெரியாத நிலையில் கன்னிவாடி காவல் நிலைய காவலர்கள் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த விசாரணைக்கு பிறகு அந்த இறந்த இளம்பெண் யார், அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலைக்கு முயற்சி செய்தாரா என்ற காரணங்களும் முழு விவரங்களும் தெரிய வரும். மேலும் இந்த சம்பவம் குறித்து ஒட்டன்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மேற்பார்வையில் கன்னிவாடி காவல் நிலைய ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான தனிப்படையினர் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் நடந்த பகுதியில் வழித்தடங்களில் உள்ள சிசிடிவி கேமராவை கொண்டு காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி முருகேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.